வணக்கம் நேர்களே, இது உங்கள் டியூப் டெக் தமிழுக்காக அசாரி. நான் இன்று சொல்ல போகிறது எவ்வாறு கைன்மாஸ்டர் மூலம் வீடியோ எடிட் பண்ணுறது, அதுக்கு எப்படி சவுண்ட் எட் பண்ணுறது, எப்படி ட்ரிம் பண்ணுறது போல் பல விடயங்களை. நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் கைன்மாஸ்டர் என்ற ஆப்ஸை டவுன்லோட் செய்யுங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போவோம் உங்கள் டியூப் டெக் தமிழ். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கைன்மாஸ்டர் என்று டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணினதும் உங்களுக்கு இப்படி ஒரு டிஸ்பிளேன்னு வரும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய கைன்மாஸ்டர். ஸோ கைன்மாஸ்டருடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நெஞ்சங்களே வாங்க போவோம். அப்போ நீங்கள் கைன்மாஸ்டருடைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போ ஓப்பன் பண்ணினதும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு கைன்மாஸ்டரில் காட்டும். அடுத்ததாக கிரியேட் நியூ என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் உங்களுக்குள்ளே ரெசல்யூஷன் வரும். நாங்கள் யூடியூப்பில் எடிட் பண்ணுற சுட்டி உங்களுக்கு 6.9 என்றதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்புக்கு தேவையான லேண்ட்ஸ்கேப் வந்து 16.9. அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோவை செலக்ட் பண்ணிக்கொண்டு ஒசகுள்ள பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதும் கைன்மாஸ்டருடைய இன்டர்ஃபேஸுக்கு இவ்வாறு டிஸ்பிளே காட்டும் உங்களோட வீடியோ. ஸோ இப்படி வீடியோ காட்டினதும் அப்படி நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணினதும் உங்களுக்கு பேசிக்காக எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த டிஸ்பிளேயில் காட்டும். சாருங்க, நான் இப்போது காட்டுறேன் வீடியோவை. இப்போ உங்களோட 2 ஃபிங்கரால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணினா வீடியோ அப்படியே நீட்டமாகும். உங்களுக்கு ஒரு 2 ஃபிங்கரால் ரெடியூஸ் பண்ண முடியும் வீடியோவை. ஸோ இது சாதாரணமாக உங்களுக்கு லேஸ் ஆகிக்கும். பாருங்கள், ஒரு வீடியோன்றது எப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எப்படி ரெடியூஸ் பண்ணுறது எல்லாம் இதில் காட்டலாம். அடுத்தது சொல்ல போகிறேன் எப்படி ஒரு வீடியோன்ற ட்ரிம் பண்ணுறது என்பதை. முதல்ல உங்களுக்கு பாருங்கள், ரெட் கலர் உங்களுக்கு எந்த சைடில் டிலீட் பண்ண வேணுமென்று அந்த ரெட்டு கோட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெட் கோட்டில் செலக்ட் பண்ணினது உங்களுக்கு ஒரு சிசர் மார்க் ஒன்று காட்டும். அதில் ட்ரிம் டு லெஃப்ட் ப்ளே ஹெட் இண்டிக்கு நீங்கள் அதை டிலீட் பண்ணால் உங்களுடைய லெஃப்ட் சைடில் உள்ள வீடியோ டிலீட் ஆகும். ஸோ நான் மறுபடியும் அண்டு பண்ணிக்கொள்கிறேன் அதே வீடியோவை. அதே போல் மறுபடியும் உங்களுக்கு ரைட் சைடில் எதுவும் வீடியோ டிலீட் பண்ண வேணும்னா ரெட் கோட்டுக்கு இங்கால வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த சிசர் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டர்ன் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட்ன்னு இருக்குது, அதை கொடுத்தா உங்களுக்கு வீடியோ ரைட் சைடில் உள்ள டிலீட் அப்படி ஆகும். ஸோ பாருங்கள், எவ்வளோ மறுபடியும் நான் அண்டு பண்ணி கொள்கிறேன். பாருங்கள், அண்டு பண்ணினது மறுபடியும் அந்த வீடியோ மறுபடியும் சம்பூர்ணமாக வரும். அடுத்தது நான் சொல்ல போகிறேன் ஸ்ப்ளிட் ப்ளே ஹெட்டை பற்றி. ஸோ ஸ்ப்ளிட் என்னென்னா பார்க்குறேன் எப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ டிலீட் பண்ணவும் அதுக்கு எட் பண்ணவும் ஒரு சிறந்த ஒரு முறை ஒன்று தான் ஸ்ப்ளிட் ஆஃப் ப்ளே ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து பிளேட் செலக்ட் பண்ணின்னு பாருங்கள், நடுவில் ஒரு ப்ளஸ் மார்க் ஒன்று வரும். ப்ளஸ் மார்க் ஒன்று வந்த பிறகு அது உங்களுக்கு தேவையான டிரான்சாக்ஷன் எஃபெக்டை உங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ளலாம். அது எப்படி எட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான். அடுத்து உங்களோட வீடியோலேருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு எப்படி நீக்க வேணும் என்பதை அதை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன வீடியோ டிலீட் பண்ணுறதுனாலும் முதல்ல வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பகுதியை இந்த ரெட் மார்க்குக்கு அங்கே தள்ளி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வீடியோ வேணுமோ அதில் ஒசக்க பாருங்கள், டைமிங் இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆஃப் ப்ளே ஹெட்டை ப்ரெஸ் பண்ணால் அந்த ரெட் மார்க்குக்கு அங்கே உள்ள வீடியோ டிலீட் ஆகும். ஸோ உங்களுக்கு வீடியோவுக்கு இடையில உள்ள ஒரு வீடியோவை டிலீட் பண்ணுற மிக்க இலகுவாக இருக்கும். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இந்த வீடியோவுக்கு எப்படி ஒரு வாய்ஸ் கட் ஒன்று கொடுக்குறது, இல்லாட்டி ஒரு ரெக்கார்டிங் ஒன்று பண்ணுறது. ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். மிக இலகுவான முறை தான். இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதில் வந்து சொன்ன மாதிரி வீடியோ எடிட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கொண்டு பாருங்கள், இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் அங்கே பேசி வாய்ஸ் கட் வருது. அங்கே ஒட்டோவாக ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு ரெக்கார்டிங்கை வேறையாக காட்டும். பாருங்கள், உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் இங்கே ப்ளே பண்ணி காட்டுறேன் வீடியோவை. மார்க்கில் வர்றது ப்ளே ஆகிக்கொண்டு இருக்கிறது, ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு இருக்கிறது. அந்த வீடியோ மறுபடியும் டிலீட் பண்ண வேணுமென்றாலும் டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் என்னை காட்டுற அந்த ப்ளூ ட்ரெக்கில் இருக்கிறது வந்து ரெக்கார்டு ஆகினது. இந்த ரெட் கோட்டுக்கிட்ட வச்சா மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ண முடியும். மறுபடியும் உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் தேவையில்லைண்டா செலக்ட் பண்ணி டிலீட் ஆப்ஷனுக்கு போய்த்து மறுபடியும் டிலீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்டா, இந்த வீடியோவுக்கு எப்படி நீங்கள் ஒரு சாங்ஸ் வந்து எட் பண்ணுறது என்று சொல்ல போகிறேன். சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிக்கொண்டு ஆடியோன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு காட்டுறேன், இந்த இன்டர்ஃபேஸில் காட்டுறேன். ஆடியோன்ற இதாக என்னது உங்களோட ஆடியோ ப்ரௌசர் உங்களோட டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், மியூசிக், எஸ்எஃப்எக்ஸ், ரெக்கார்டட், சாங்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகியிருந்தால் உங்களுக்கு போடணும். நான் இங்கே சாங்ஸை எட் பண்ணுறேன். செட் பண்ணினதும் பாருங்கள், சாங்ஸ் வேறே ட்ரெக்கை காட்டும், ப்ளஸ் மார்க் அமைக்குங்க. ரெக்கார்டட் ட்ரெண்டிக்கு எக்ஸாம்பிள் அதை ப்ளஸ் அமைக்கிற பிறகு பாருங்கள், கீழே க்ரீன் கலரில் காட்டுறது ஆடியோ வேறையாக காட்டும். உங்களுக்கு இன்றைக்கி ஆடியோ பாருங்கள் வேறே உங்களுக்கு டிஸ்பிளேயில் எட் பண்ணிக்கொள்ளணும் சாங்ஸ்க்கு, உங்களோட வீடியோவுக்கு. அடுத்தது காட்ட போகிற அப்போ நீங்கள் எடிட் பண்ணின வீடியோ ஆடியோ எப்படி நீங்கள் சேவ் பண்ணுறதுன்னு சொன்ன மாதிரி கைன்மாஸ்டர் டிஸ்பிளேக்கு போய்ட்டு ஒசக்க டவுன்லோட் மார்க் வைக்க அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை தரும் அடுத்த டிஸ்பிளேயில். ஸோ இன்றைக்கி பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இதை டவுன்லோட் பண்ணினதும் உங்களுக்கு வீடியோ ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாம் காட்டுற டிஸ்பிளே காட்டும். FHD 1080p கொடுக்குறேன். ஸோ அது நல்ல குவாலிட்டியானது, இது கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுத்த பிறகு 30 கொடுத்த பிறகு உங்களுக்கு கீழே ஆப்ஷன் வரும் சேவ் வீடியோண்டு. ஸோ சேவ் ஆகின வீடியோ நீங்கள் கேலரியில் ஓப்பன் பண்ணினது அப்புறம் வீடியோ ஓட்டவா சேவ் ஆகும். நீங்கள் எடிட் பண்ணினது உங்களுக்கு இதில் உங்களோட பேர் என்ன சரி அனிமேஷன் முந்தி சொன்ன மாதிரி எடிட்டில் போட்டுக்கொள்ளலாம். மிக இலவான முறை கைன்மாஸ்டர்ன்றது நல்ல ஒரு ஆப்ஸ் உண்டு. மேலும் தகவலுக்கு நீங்கள் என்னோட தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். யூடியூப் சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொண்டு போட்டு கமெண்ட்ஸ் கொண்டு போடுங்கள். நன்றி. இது டியூப் டெக் தமிழுக்காக உங்கள் அசாரி. நன்றி, வணக்கம்.